ஏம்மா இந்தாங்கம்மா உடலில் போடுப்பா. ஏப்பா துண்டை பார்த்து மெலிச்சா போடுப்பா. வேணாமா போதுமா போகிற சொல்லி சேர்ந்து தான் இருக்கா வெறும் ஓடு போய் சதையே கணக்கு தள்ளுப்பா. இந்த கேட்டு சுகர் விழிபடு அவங்களே அம்மா எங்களுக்கு கேரளா வராதுமா சுத்துங்க சுத்து ஐயோ மேலா உங்க வயசு எவ்வளோ 74 வயசுல ஏன் கஷ்டப்படுறேன் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் வாங்கி தர மாட்டா என்ன கேட்கறது குடிகார பிள்ளைங்க வச்சுக்கிறேன். குடிகார பிள்ளைங்களா? எத்தனை பசங்க? ஒரு பசங்களா? ஒரு பையனா? 3 பையன். ஒருத்தன் செத்துட்டான். 2 ஒருத்தன் ஊர்ல இருக்கிறான். இப்போ நடுவில் அவங்க தான் இருக்கிறான். அவனா குடிக்காடி வேலைக்கு போலியா? வேலைக்கு போட்டுட்டு போவான். 20,000 சம்பாதிப்போம். 9 ஆள் 10 பேர் வாங்கி ஊற்றுவான். அவங்க ஒய்ஃபு தர மாட்டாரா? கல்யாணம் ஆயிடுச்சிங்களா அவருக்கு? பொண்ணு நிச்சயம் பண்ணி வச்சிருக்கு. இன்னும் கல்யாணம் ஆகல. நிச்சயம் பண்ணி வச்சிருக்கு. இப்போ அவன் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்கு. சாரிம்மா. சரி அப்புறம் வயசு இருக்கேன். அப்படியே நீங்கள் கஷ்டப்படுறீங்க? நான் சொல்கிறேன் நான் பிள்ளை சரியில்லைன்னு சொல்கிறேன். ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? ஆரே போட்டு உள்ள வச்சு போட்டான்ல கீழே ஊதிச்சு பாருங்க. ஓகே ஓவர் தலை தேடி வாங்கிக்க. கொஞ்சம் வயசுக்கு கையா அப்படி போயிடுறோம். மூணு பேருக்கு பிரிக்கணும். சேர்த்து 3 பேர் 3 கவர் ரெடி பண்ணுங்க. அப்புறமா பார்த்துக்கோமா போ என்ன அதுக்குள்ளே நம்ம 2 பேரும் அதுக்குள்ளே போயிட போறோம். அடுத்த 2 மாதம் கழிச்சு உங்களுக்கு திருக்கே கிடையாது இதோட அவ்வளோதான் முடிய போகுது திருக்க. கவர் ரெடி பண்ணிக்கிறேன். கவர் கொடுக்குது. கவர் பார்த்து அப்பீச்சா எல்லாம் ஃப்ரை ஆகுது. எல்லாமே கலந்து தானே வரும். நீங்கள் குழம்பு கூட ஒன்றும் ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி மீன் தான் ஃப்ரைக்கு தனியாக வரும். இப்போ
இதோ போட்டு வெயிட் பண்ணு. ரெண்டே 2 பால் விட்டுறேன். மொத்தம் எப்படி வர முடியும்? அவங்க முன்னாடி கொடுத்துருங்க. அவங்க நிற்கிறாங்க. எப்படி முதல்ல கொடுக்க முடியும்? நான் பங்கு வச்சுருங்க. ஒரே ஒரு செகண்ட் வெயிட் தம்பி. இந்த சூரை எடுத்து தலையை எடுத்து இப்படி என்கிட்ட ஏமா தலையை வெட்டி வா. சரி உங்கள்கிட்ட தான் போகுது. உங்கள் தலையில் தான் வெட்டிட்டு தலை எவ்வளோ நான் போடுவேன். ஆறு மாதம் ஆயிருக்கு பிரேக்கப் ஆகி. சிஎஸ்கே அடுத்த மேட்ச்சுக்கு டிக்கெட் 1300 என்ன போகலாம் மூணு டிக்கெட் இப்போ போடுறதுலாம் வருகிற பீஸ் 1500 கூட தரேன். போடுறதுலாம் வருகிற பீஸ் 1300 கம்மியாக அதிகமா அதுதான் ஃபஸ்ட்டு லாஸ்ட் வந்துடுவேன். அவர் காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட் தான். கவர்மெண்ட் டிக்கெட்னா எங்கள் ஓனர் இதில் இருக்கார்ல மெம்பரா எங்கே உட்காருது தெரியல எனக்கு. கேளு. மஞ்சள் கலரில் இருக்குது டிக்கெட்டு. அந்த கலர் தானே இருக்கும். எங்கே உட்காருதுன்னு அந்த இது பாரு. அப்பறம் லோவர் அப்பர். எல்லா டைமும் நான் கேட்டேன் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும். அம்மா வருவாங்கம்மா வெயிட் பண்ணுமா வரேன். ஆமாம் மேட்ச் போனது தான் அப்போ இல்லைன்ட்டார். எல்லா மேட்ச்சும் 10 டிக்கெட் தருவாங்க காம்ப்ளிமெண்ட். ஆனால் எல்லாட்டும் விற்றுருவாரு. யாருக்கா விற்று கொடுக்குற அப்படின்னு நேஷனல் ஃபங்க்ஷன் தான் நான் ஒன்று தான் நினைச்சேன். நல்லா இருக்கும். போய் மீன் நல்லா இருக்குதா? கேட்டேன் கப்பல் தெரியும் நிறைய பேர் கேட்டுச்சு. 3 டிக்கெட் வாங்கினேன். இந்த பீஸ் இதில் இருந்தா அப்படி ஒரு பீஸ் வைப்போம். அதிகமா இப்போ தனியாக போயிடும். ஓகே இந்த உழவுப்பு வந்து தூட்டியில் மாட்டதுனால வலை மீன் என்ன கிடைக்கும் நீங்கள் இப்போ தூட்டியில் மாட்டினா வளவழுப்பு என்ன வந்துச்சு? கொலை கொலைன்னு இருக்குது. அது கோவில் இல்லை கோவில் விற்கும் போது உங்களோட வயிறுலாம் இழுத்துட்டு போயிடும். தோல் இல்லை நம்மளுக்கு இருந்தது ஃபஸ்ட் மீன் வெட்டணும்ல அது இருந்தது. எல்லாம் வறக்கிறது குழம்பு 2 யூஸ் பண்ணுவேன். அவரே பிரிச்சிடலாம்.